அது எப்படிங்க டீ கடையில் போடுற போண்டா மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த டீ கடை ஸ்டைலில் ஸ்வீட் போண்டாவை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம 3/4 கப் சுகரை அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மைதாவுக்கு 3/4 கப் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கையிலேயே கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், இதுதான் கரெக்டான அளவு. கையில் மாவை எடுத்து விட்டால் இந்த மாதிரி மடிப்பாக வரணும், அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் கையில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது விரலில் இந்த மாதிரி இழுத்து விட்ட மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆக விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம போண்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் கிள்ளி கிள்ளி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸில் விட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் விட்டு எடுத்திங்கன்னா போண்டா இன்னும் நல்லா இருக்கும். மாவு எடுத்து கையில் விடும்போது உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கையில் தண்ணி தொட்டு எடுத்து விடுங்க, உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆன உடனே நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும் போதே கூட எடுத்துக்கலாம். ஆயில் எல்லாத்தையுமே நல்லா இருத்தபடி எடுத்துக்கோங்க இருக்கும் போதே. இதை ஆறினோடனே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு இதில் கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது. எண்ணெயே குடிக்காமல் நல்லா இந்த போண்டா வந்திருக்கும். அடுத்ததாக மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி கிள்ளி விட்டு போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும், இந்த போண்டாவை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் பர்ஃபெக்டாக டீ கடை ஸ்டைலில் வரணுன்னா மைதா மாவில் செஞ்சால் தான் வரும். இப்போ இதையுமே 2 சைடும் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டீ கடை ஸ்டைல் ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ஒரு டைமும் டீ கடைக்கு போகணுன்னு அவசியமே இருக்காது. சுட சுட வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். இதில் நம்ம வெறும் மைதா, சுகர், ஏலக்காய் இது 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். இது 3 மட்டுமே வச்சு சூப்பராக டீ கடை ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிட்டோம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு டீ கடை போண்டா பிடிக்கும்னு சொல்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.